குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென் நமஹ. நாளை சனிக்கிழமை மதியம் 3:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது சென்னையும் டிசியும் மோதுகின்றன. அப்போது இந்த இரண்டு அணிகள் மோதும் நாளை 3:30 ஜாதக ரீதியான ஆய்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், செவ்வாய் புனர்பூசம் 4ஆம் பாதம், புதன் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது. அப்போது இந்த நேரத்திற்கான அந்த நாள் வீரர்களின் நிலவரங்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த அணியில் உள்ள வீரர்கள் எப்படி விளையாடுவார்கள் அப்படின்னா, எம்எஸ் தோனி சென்னை பொறுத்தவரையில் எம்எஸ் தோனி, கெய்க்வாட், சிவம் டுபே, ஆர் திருப்பதி, வி சங்கர், ஜடேஜா, ஓவர்டன், ஹமீத் பத்திரானா, அதாவது என் ஹமீத் பத்திரானா இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் சென்னை பொறுத்தவரையில். டிசி பொறுத்தவரையில் ராகுல், ஜாக் பிரஷர், பிளேசஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை நாளை வெளிப்படுத்துவார்கள். அப்போது இதில் யாரெல்லாம் டாஸ் வின் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி பொறுத்தவரையில் அக்ஷர் பட்டேலும், சென்னை பொறுத்தவரையில் கெய்க்வாட்டும் கேப்டன்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு ஜாதகங்களையும் ஆராயும் போது அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்ணுவதாக 50% ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இவர் பேட்டிங் தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை ஃபீல்டிங் தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னு தெரியல. என்ன சூஸ் பண்ணுவார்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிரக நிலைகளை ஆராயும் போது நாளை பேட்டிங்கை தேர்வு செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி எதுவோ 30 நிமிடங்கள் நல்லா இருக்கு. நேரம் 30 நிமிஷம் அருமையான நேரமாக உள்ளது. விக்கெட் விழாமல் கூட ஆடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வர 36 நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதுக்கப்புறம் 48 நிமிஷம் 48 நிமிஷம் நேர காலங்கள் அருமையாக உள்ளது. செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறவங்கள கூட இது முதலில் வரக்கூடியவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். இருந்தாலும் முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஜோதிட ரீதியான ஆய்வுகள் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.